श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशात् गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तदसे नमस्तदसस्पतये नमस्तकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருத்திவே நமः. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் உபாசனை செய்தும் பயனில்லை, அதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல காலம் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப காலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா. அதே சமயத்துல ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்கோ, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எத்தனை நாளுக்குள்ள கிடைக்கும்? ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும்? நிறைய பேர் வயதானவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் வேண்டாம் இந்த தீட்சையெல்லாம், ஏதோ இன்னும் கொஞ்சம் போய் வயசானவங்க நம்ம தீட்சையெல்லாம் எடுத்துட்டு சிவ பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் உங்களுக்கு இருக்கிற அவசரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, தீட்சைனா ரொம்ப முறையா எடுத்துக்கணும், அதுக்கான பூஜைகள் ஜபம் இதெல்லாம் கிரமமா பண்ணணும், எடுத்துட்டு நம்ம சரியா பண்ணாம இருக்கிறதுக்கு எடுத்துக்காமலே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவாளும் இருக்கா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த காலம்தான். இந்த உபாசனை எவ்வளவு காலத்தில் சித்தியாகும் அப்படின்னு கேட்டா, அஷ்டாவக்ரர் கீதையில சொல்றார், குதிரையில ஒரு காலை ஊனி இரண்டாவது காலை அண்ணண்ட பக்கமா போடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குமோ அந்த டைமுக்குள்ள கூட ஒரு மனிதனுக்கு உபாசனை சித்தியாகும். அது அவனதனுடைய பக்குவம் சார்ந்து. அப்ப குறைந்தபட்சம் ஒரு மாத்திரை கண்ணிமைக்கும் நேரத்திலே இறைவன் அருவான், நமக்கு பெற்றுக்கொள்ளும் திறன் இருந்தார். அவ்வளவு குறைவான பொழுது, சரி அதிகமான பொழுது, உபாசனைக்கு அதிகமான பொழுது அப்படின்னா அதை 3 விதமா நிர்ணயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எடுத்துக்கிற தேவதை, நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், நீங்க கேட்கக்கூடிய வரம், இது சார்ந்த அந்த காலம் அமையும். ஒரு சில தேவதை மகாதேவதைன்னு பேர். அதனுடைய அருளை அடைவது அப்படிங்கிறது உபாசனையில சற்று கடினமான விஷயம். அந்த கடினத்தை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ராவணன் கைய அறுத்து யாகம் பண்றான். 9 தலையும் போய் கடைசி தலையை அறுக்கும்போது தான் வந்தார் அப்படின்னு அந்த குறிப்பினாலே நமக்கு சூட்டுகிறார்கள். இது எதை குறிக்குது அப்படின்னா, ரொம்ப கடினம். அவ இயல்பான். ஏன்னா யாருடைய விஷயத்திலையும் பிரம்மம் தலையிடாது, யார் வேணா எப்படி போனாலும் இருக்கும், பொதுவான நன்மையே இது செய்யும். இப்ப உபாசனைங்கிறது ஒரு பிரத்யேக நன்மை, நாம் அதற்காக முயற்சி எடுத்துக் கொள்ளுகிறோம். அதனால அது பொது நன்மையை கருதி அனைத்தும் செய்யணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அப்படி ஒரு சுதந்திர வஸ்து அது எல்லாருக்கும் செய்யாமலும் இல்லை. அபிராமி பற்றி இதை தெளிவா சொல்வார். அந்தே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி அப்படின்னா, அவ்வளவு நன்மையை நமக்கு அது செய்யுது, இருந்தும் அதை தாண்டியும் நம்ம பிரத்யேகமா சில நன்மைகளை கேட்கிறோம். அதுதான் உபாசனை. அதனால அந்த பெரிய தேவதை அப்படிங்கிறது வராது. அதே சின்ன சின்ன தேவதைகள் அனுகிரகம் பண்ணுங்கிறதையும் அபிராமி பட்டர் சொல்றார். வீணே பலிகவரு தெய்வங்கள் பார் சென்று அன்பு போனேன்னு சொல்லல, மிக்க அன்பு போனேன்.
அன்பு பூணுதல் வேறு, மிக்க அன்பு பூணுதல். எந்த உறவை எந்த அளவிற்கு, எந்த தேவையை எந்த அளவிற்கு நாம் மதிக்க வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் மிக தெளிவாக வரையறுத்து நமக்கு கூறுகிறது. அந்த வகையில சில தேவதைகளுக்கு சில அனுக்கிரகம் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கு. அது உடனடியா ஓடி வந்துரும். ஆனால் அது எப்படிப்பட்ட தேவதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, பலி கவர் தெய்வங்கள். இந்த அதற்கு ஒரு செயலை நாம செஞ்சா நமக்கு அது அந்த பலனை கொடுக்கும். அப்படி அப்ப அந்த மாதிரி தேவதையை சார்ந்தும் அந்த உபாசனையினுடைய காலமானது நீடிக்கும். ரெண்டாவது என்னன்னா, கேட்கிற வரம் சார்ந்தும் நீடிக்கும். ஒரு மிகப்பெரிய வரம் ஒருத்தர் கேட்கிறார், நான் ஒரு 100 பேர் ஆளணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்படின்னா, அதுக்கு மிகுதியா அவர் உழைக்கணும். தேவர்களை ஆள வேண்டும் என்று அசுரர்கள் கேட்டார்கள் அப்படின்னு கேட்டா, தேவர்களை ஆள்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவன் கஷ்டப்பட்டு புண்ணியம் பண்ணி அந்த உலகத்தை அடைஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு அவன் ஆளணும்னு அதை தாண்டி நீங்க தபஸ் பண்ணணும். அதனால கடுமையான தபஸை பற்றி புராணங்களிலே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, சாமி கும்பிட்டா மாதிரியே தெரியும். எது இறைவனுக்கான நேரம்? காலம்பரை என்னவொன்னு நான் குளிக்கிறேன், சாப்பிடுறேன், ஆபீஸ் போறேன், இதெல்லாம் இறைவனுக்கான நேரம்னு எடுத்துக்கலாமா? நான் குளிக்கும் போது பக்கெட்ல கூட மந்திரம் சொல்லி குளிக்கிறேன். நான் மலஜலம் விசர்ஜனம் பண்ணா கூட ஒரு சில மந்திரங்களை சொல்லி நான் அதுலேருந்து தூய்மை அடையணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறதுனால பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், அப்ப கூட நான் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்னால் அது பிரார்த்தனையின் நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுமா? உபாசனைக்கு அது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டா, பிரார்த்தனையின் நேரமா அதை எடுத்துக்கலாம். உபாசனைக்கு அது சாத்தியப்படுமானா இல்ல. அந்த காலம் கவுண்டிங்ல வராது, கணக்குல வராது. அப்ப எது இறைவனின் நேரமாக, இறைவனை வணங்குகிற நேரமாக கருதப்படும்? அந்த உபாசனை ரகசியம்ங்கிறது சைவம் மற்றும் சாக்தம், அதாவது அபிராமி சமயம் சார்ந்து மட்டுமே இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன? ஜபம். ஒரு நாளைக்கு 300 ஆவர்த்தி பண்றீங்க, ஒரு நாளைக்கு 500 ஆவர்த்தி பண்றீங்க, ஒரு நாளைக்கு 1000 ஆவர்த்தி பண்றீங்க அப்படின்னா அது காலம். அந்த காலத்துல நீங்க கணக்கு பண்ணலாம். அது இறைவனை வணங்குகிற காலம். பூஜை 24 நிமிஷம் குறைந்தபட்சம் எந்த பூஜை பண்ணினாலும். அதுல மிகுதியா நான் காலம்பரை பண்றேன், மத்தியானம் பண்றேன், சாயந்தரம் பண்றேன், ஒரே நேரத்திலேயே நான் 1 மணி நேரம் பூஜை பண்றேன், அதை ஏற்றுக்க முடியாது. என்னன்னு கேட்டா, 24 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனிதனுடைய மனம் ஒரு பொருளிலே ஒன்றாது. அததான் அந்த காலத்துல நாழின்னு சொன்னான். இந்த நாழி அந்த நாழி அளவுதான் மனசு அதுல ஒருமிச்சு இருக்கும். அதுக்கப்புறம் அதை வேற வேற சிந்தனை வந்துடும் நமக்கு. அப்ப நம்ம பூஜை ரூம்லயே உட்கார்ந்து 1.5 மணி நேரமா பூஜை பண்ணாலும் வேற சிந்தனை வந்துடும். அந்த சிந்தனை வந்தால் அது பூஜையினுடைய கால கணக்கிலே கணக்கிட்டு கொள்ள முடியாது. இறைவனோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய பூஜையோ தியானத்தையோ செய்யணும். அப்ப தியானம்ங்கிறது என்னன்னா, உங்கள் மனம் இறைவனை குறித்த எண்ணத்தில் நிலை பெறுகிற காலம். என்னை இப்படி வச்சிருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்னா, அது என்னை பத்தின நினைவு, இறை நினைவு. நான் சொல்றது, அவனுக்கு முருகப்பெருமான் இருக்கான், அவன் சிவபெருமானுக்கு பிறந்தான், அவன் கங்கை அவனை அழிச்சுன்னு போய் சரவண பொய்கையில விட்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது இறைவனின் பொழுது. நான் இத்தனை நாள் சஷ்டி விரதம் இருக்கேன், சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கேன், என்ன நீ கண்டுக்கவே இல்லை, அது இறைவனின் பொழுது அல்ல. அதனால பூஜை தியானம். அதே மாதிரி ஹோமம். இந்த ஹோமத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி அந்த ஹோமங்களை செய்யறோமோ அது மூலியமா பாவம் அதிகமா தொலையும். ஹோமம் பண்ணினா அதிகமான ஒரு செலவுகள் மற்றும் அடுத்தவர்களுக்கு தானமாக தர்மமாக இதெல்லாம் ஹோமத்துல விதிச்சிருக்கா. அப்படி வரும்போது நம்ம பாவம் வெளியில போகும். அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்தது சமாதி அப்படிங்கிறது.
ஒரு உங்கள் உள்ள பக்குவம் அது. உங்களுடைய உடல் சார்ந்தும், உள்ள உழைப்பு சார்ந்தும், அறிவின் புரிதல் சார்ந்தும், ஆன்மாவின் கர்மா சார்ந்தும், இறைவனின் அருள் சார்ந்தும் உங்களுக்கு உள்ளே ஏற்படுகிற மாற்றத்தை நான் சமாதி என்று சொல்லுகிறேன். சமாதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கெல்லாம் பயமா இருக்கும். சமாதின்னா செத்துப்போன ஒண்ணு கட்டுற அதெல்லாம் கிடையாது. சமாதிங்கிறது நாம உயிரோட இருக்கும் பொழுதே இந்த உடல் வேறு, உயிர் வேறு, இறை வேறு என்கின்ற உண்மைகளை இறை அருளாலும், தன் முயற்சியினாலும், குருவினுடைய உதவியினாலும் ஒன்றாக இணைந்து செய்கிற ஒரு இறை ஆண்மை செயல். அவ்வளோ நீட்டா சொல்லணும். இந்த வார்த்தையை எப்பவுமே கட் பண்ணக்கூடாது. இந்த சமாதிங்கிற சொல்லுக்கு மாத்திரம். ஏன்னா அதை பத்தி அதிகமா தெரியாது. அதனால எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துன்னு வரேன். அதனால இந்த மாதிரி சமாதி அபியாசம்னு தனியா இருக்கு. அந்த மாதிரி அபியாசம் பண்றவாளுக்கு மாத்திரம் அந்த பொழுதுல உங்களுக்கு அந்த மன ஒருமைப்பாடு கிடைக்கும். 24 நிமிஷம் கண்ண மூடின்னு ஒருத்தர் அசையாம, அதாவது சவாசனம்னு சொல்லுவா. சமம்னு போனோம். ஒரு 24 நிமிஷம் நம்மளுடைய உடம்ப அசையாம வச்சிருந்து, அதுவும் மூல மந்திரத்தை நாக்க அசையாம ஜெபம் பண்ணி, அதுல நம்ம அந்த எந்த மந்திரத்துக்குரிய தேவதைய மனசுல நினைச்சு அப்படி உட்கார்ந்தோம்னா 3 நொடியிலிருந்து 5 நொடி வரைக்கும் அந்த இறை அருள் சக்தி உங்க உள்ளத்துக்குள்ள வந்து போகும். அப்படி வந்து போச்சுன்னா அது 3 நாளைக்கு உரிய பலனை தரும். உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே அதுக்கு அழிச்சிட்டு போயிடும் இருந்ததுன்னாலும். உங்களுடைய உடல் தொடர்பான ஆரோக்கியத்தை அது வளர்க்கும். உங்களுடைய உள்ளத்துல அமைதியை கொடுக்கும், அறிவுக்கு தெளிவை கொடுக்கும், ஆன்மாவில் இருக்கிற கர்மாவை அழிக்கும், சிவத்தோட சம்பந்தப்படுத்தும். அவ்வளவு வல்லமை இருக்கு உபாசனைக்கு. ஆனா அது ஒரு 3 நொடி 4 நொடி. சமாதியில அப்படி ஒரு தியானம் அதிகமானா அதை வச்சு சமாதின்னு வரும். 24 நிமிஷம் சரி, நான் அசையாம எல்லாம் இருக்க முடியாது நம்மளால. அப்படி அப்படியெல்லாம் அபியாசம் பண்ணியிருக்கா. அதனால அத்தகைய இறைவனை குறித்து நம்மை நாம் அறிகின்ற, அதாவது நம்மளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய நேரம் சொல்றா. இறைவனை குறித்து நாம் அறிய முயற்சி செய்கிற நேரமும் உபாசனையின் நேரம். நம்ம எப்படி இருக்கோம், ஏன் பிறந்தோம், ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மை பற்றி தெரிந்து கொள்ளுகிற அறிவுன்னு தனியா இருக்கு. அது பேர் ஆத்ம ஞானம்னு பேரு. அப்பாவுக்காக உழைக்கிறோம், அம்மாவுக்காக உழைக்கிறோம், தம்பி, உடன் பிறந்தவர்கள், சமூகம், கௌரவம், இது எல்லாத்துக்காகவும் நம்ம உழைக்கிறோம். ஆனால் இறைவனுக்காக உழைக்கிற நேரம், நம்மை பற்றிய நாம் அறிந்து கொள்ளுகிற நேரம், அதுதான் நமக்கான நேரம். அதுதான் உபாசனையின் நேரமாக உணர பிரார்த்திக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.